ஹலோ ஸ்கிசோஸ் ஹவ் யூ ஆல். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஃப்1 ஒரு படம் வந்துச்சு. போன வெள்ளிக்கிழமை வந்திருக்கோம். உங்களில் பல பேருக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன படம், ஏது படம், எதிரில் வந்துட்டாங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. ஏன்னா நம்ம ஊரில் கிரிக்கெட் அளவுக்கு வேறு எந்த ஸ்போர்ட்டுக்குமே க்ரேஸ் இல்லை. இவந்தோ ஒரு காலத்தில் ரேசிங்க்குன்னு ஒரு டெடிக்கேட்டடான ஒரு 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 நீஷ் ஆடியன்ஸ் இருந்தாலும், இப்போ சென்னையில் கூட ஒரு ஸ்ட்ரீட் ரேசிங் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஃபேன் கோட் லெவலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படிங்கிறது ரொம்ப சுலபமான அளவு தான். நாட் ஆஸ் கிரேசஸ் ஐபிஎல் இஸ் ஸ்போக்கன் அபவுட் இந்த ரீஜனில், நம்ம காண்டினென்ட்டில். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, எஃப்1 ஒரு படம் வந்துச்சு. எஃப்1 ரேசிங் தழுவி பல ஆக்சுவல் எஃப்1 ரேசஸையே உள்ளடக்கி ஒரு அழகான ஒரு ஸ்டோரியில் பிராட் பிட் நடிச்சிருக்காப்புல. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பிராட் பிட் ஒரு கமர்ஷியல் லைனில் திரும்பி வந்திருக்கிறது இதுதான் நினைக்கிறேன். ஐ திங்க் லாஸ்ட் அதுக்கு முன்னாடி எதில் நம்ம பார்த்துருப்போம் பிராட் பிட் அப்படின்னா நம்ம புல்லட் ட்ரெயின் நமக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் அது கூட நமக்கு தமிழ் டப்பிங் லெவலில் இறங்கி ரிலீஸ் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு நல்ல படம். இன்ஃபேக்ட் தலைவனுக்கு புல்லட் ட்ரெயினே ரொம்ப லேட் லான்ச் தான். அதுக்கு முன்னாடி எவ்வளவோ ஸ்டார்ஸ் எவ்வளோ பிக் படங்கள்லாம் பண்ணிட்டாங்க, புது ஸ்டார்ஸில் உருவாயிட்டாங்க. தலைவன் புல்லட் ட்ரெயின் மூலமாக தான் கம்பேக்கே கொடுத்தாப்புல. இப்போ ஃபைட் கிளப்பில் விட்டது, ஓஷன் ஸ்ட்ரீட்டில் விட்டது, அதுக்கப்புறம் ஒரு பீக் கமர்ஷியல் ஒரு ஒரு அவரோட ஹோம் கிரவுண்டில் தலைவனுக்கு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு மார்க் ரப்பம் பண்ணது புல்லட் ட்ரெயினுக்கு அடுத்தது இதுதான். ஸோ எஃப்1 அந்த படத்தை பற்றி நான் மூவி இப்போ தியேட்டரில் பார்த்தப்போ என்னோடய மூவி வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் இந்த ஸ்மால் ரேண்ட். ஸோ ஃபஸ்ட்டு எஃப்1 மூவினா என்னென்னு எனக்கு தெரியுமா? ஐ ஹேவ் ஜீரோ ஐடியா. எஃப்1 என்னன்னு தெரியாது. பட் ஆனால் எஃப்1 எஃப்2 அப்படின்னு ரேஞ்சஸ் ஆஃப் மோட்டர் ரேசிங் ஸ்போர்ட் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். மோட்டர் ஸ்போர்ட்டில் இந்த ரேசிங்கில் இதெல்லாம் இருக்குதுன்னு தெரியுமே தவிர அதோட இம்பார்ட்டன்ஸு இப்போ ரஜினின்ற பாருங்க. இப்போ அஜித்குமார் சார் ரேசிங் அஜித்குமார் கம்பெனின்னு ஒரு ரேசிங் கம்பெனின்னு ஒன்று வச்சுருக்காரு. இங்கே இருக்க ஃபேன் ஃபாலோஸ் திடீர்னு ரொம்ப நீஷன் ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே ரேசிங் பார்க்க ஆர்வமாக இப்போ இருக்காங்கிறது எல்லாமே தெரியும். அதை தாண்டி இப்போ எஃப்4ஆ எஃப்3ஆ அப்புறம் என்னென்ன படிநிலைகள் இருக்குது, என்னென்ன பெரிய பெரிய சாம்பியன்ஷிப்பு. இப்போ லிவிஸுங்கிற பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் தலைமை கரெக்டாக ஹாமில்டன்கிற எந்த பர்டிகுலர் டைமில் எதனால் ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் வின்னாது இருந்துச்சு, அது மாதிரி ஹிஸ்ட்ரி லெகசிலாம் தெரியாது. பேசிக்காக ஒன்று ரெண்டு நியூஸ் தான் தெரியுமே தவிர நாட் அ ஹார்ட் கோர் ரேசிங் ஃபேன்ஸ். அது நான் அப்படியே ஒரு அந்த ரேசிங்கை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பர்சனானா ஸ்கிட்ஸோ கிடையாது. ஓகே, இது வரைக்கும் கிடையாது. எஃப்1 படம் பார்த்ததுக்கப்புறம் அது ஒரு ஆசை வந்துச்சு, இதை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. மேபி அது எஃப்1 மோட்டர் ஸ்போர்ட்டாக பார்க்க அந்த கேம் என்ஜாய் பண்ண எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அஃப்கோர்ஸ் நம்ம கேம்ஸ் நம்ம விளையாடிருப்போம். அந்த ஸ்போர்ட்டாக அதை பார்க்குறதுக்கு எப்படி என்ஜாய்மெண்ட் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. படமாக பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் திங் ஓப்பன்லி டு பி செட். நிறைய காமியம் வருது. மார்வலோட எந்த படத்தையும் பார்க்காம டேரெக்டாக இன்ஃபினிட்டி வார்லையோ என் கேம்லையோ கொஞ்சம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி திடீர்னு கத்துறானுங்க. டேய் எது கத்துறீங்க, ஏதாவது சொல்லிட்டு கற்றுக்கணாங்கிற மாதிரி. தியேட்டரே ஒரு நீஷன் அசிஸ்டன்ட். நான் ஃபஸ்ட் டேவே போயிட்டேன். ஒரு தியேட்டரே ஒரு நீஷன் ஆடியன்ஸ் தான் வந்திருந்தாங்க, க்ரேஸாக இருந்தாங்க, எல்லாத்துக்கும் கற்றுனாங்க. ஏதோ பர்டிகுலர் சின்ன சின்ன எலமெண்ட்டு, சின்ன சின்ன ஃபோட்டோ, சின்ன சின்ன டீட்டெயில் எல்லாமே கற்றுனாங்க. ஏன் எதுக்குன்னு தெரியாமல் கப்சப்னு உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு மூவியாக பார்க்குறப்ப ஃபஸ்ட் ஆஃப் ஒரு நல்ல ஒரு ஸ்டேக்ஸை வச்சு இதுதான் தேவைங்கிறத வச்சு அழகாக கொண்டு போனாலும், லைக் ஸ்லோ பேர்னிங்காக ஒருத்தன் டீமுக்கு டீம் எப்படி இருக்குன்னு ஒருத்தன் வெளியிலேருந்து டிசைட் பண்ணுறான்னா அவனுக்கு அந்த டீம் எப்படி அவங்களை ஏற்றுப்பாங்க, அந்தமாரி எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸையும் ரொம்ப அழகாகவே காட்டியிருந்தாங்க. அதிலலாம் எந்த குறையுமே கிடையாது. எங்கேருந்து கொஞ்சம் இதாக அவனுக்குதுன்னா ட்ரான்சிஷன் கொஞ்சம் கொஞ்சமாக டீம் இவனோட கைக்கு வருது அப்படிங்கிறதோ, இல்லை டீம் ஏன் இவனை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையோ, அப்புறம் ஆக்சுவல் நம்ம செகண்ட் இயர் திடீர்னு ஒரு புழுதித்தனமாக ஒரு விஷயம் போயிட்டு அடி வாங்க வரல, அந்த மாதிரிலாம் அடி வாங்கிட்டு வருது. இதுமாரி சின்ன சின்ன எலமெண்ட்ஸ் அந்த டிரான்சிஷன் கூட ஓரளவுக்கு ரசிக்கும்படியாக இருந்துச்சு. ஒய் ஹீரோ இஸ் மேக்கிங் சென்ஸ். திடீர்னு அப்ரப்டாக செகண்ட் ஹீரோக்கு ஒரு அடி, தலைவனுக்கு மிகப்பெரிய டவுன்ஃபால், ஹீரோவுக்கு ஒரு எப்படி சொல்கிறோம், ஒரு ஃப்ளையிங் கலர்ஸில் ஒரு விக்ட்ரி, நல்லா போடியம் லெவலில் வர அளவுக்கு ஒரு நல்ல விக்ட்ரி. அந்த டைமில் திரும்பியும் செகண்ட் லீடு ஒரு புளித்தமான விஷயம் புல் ஆஃப் பண்ணுறாரு அப்படிங்கிறப்பையோ, இல்லை திடீர்னு டீம் ஏன் இவர் சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிறதையோ கொஞ்சம் வீக்கான செஷன் மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் இந்த படத்தில் பிக்கஸ்ட் வீக்னஸோன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எஃப்1 ஸ்போர்ட் தெரியாது, வித் ஜீரோ கான்டெக்ட் ஆஃப் த கேம். ஃபஸ்ட் ஆஃப் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த கேரக்டர்ஸ் அவங்க பேசுகிறதா, இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன எலமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸ்மோக்கி சீக்கி லைன்ஸ் இருந்துச்சு. நிறையா ஒரு ஒன்லைனர்ஸாக ரொம்ப நாள் கழிச்சு தியேட்டரில் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேர்டுக்கும் சிரிக்கிற மாதிரி நக்கல் பண்ணுற மாதிரி டைலாக்ஸ் டெலிவிஷன் எல்லாமே இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு.
ஆனால் அந்த படத்தோட ஹீரோயினோ இல்லை செகண்ட் ஹாஃபில் அவங்க ரிலேஷன்ஷிப்போ டைனாமிக்ஸோ டீமோட என்டையர் டைனாமிக்ஸோ ஃப்ரெண்டு ஏன் வேணாம்னு சொல்கிறது, அந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டுமே கொஞ்சம் ட்ராமேட்டிக்காக போக 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 அப்படியே கொஞ்சம் பிரெயின் ஃபாக் வர மாதிரி, பிரெயின் ரட் ஆகிற மாதிரி தோண ஆரம்பிச்சுது. ஸோ செகண்ட் ஹாஃப் ப்ராபப்ளி கொஞ்சம் ஒர்க்கிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஒர்க் பண்ணியிருந்தா, ஒரு ஹால் ஸ்டாண்டர்டில் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். ஆப்பிள்காரங்க தான் வேலையை காட்டான், ஒரு ஸ்ட்ரீமிங் அந்த லெவலில் மட்டுமே பண்ணிட்டான் ரேட்டிங். அது கொஞ்சம் ஒரு சினிமேட்டிக் லெகசிக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் அப்ஸ்கேல் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது. டாப் கன்னில் அப்படி ஒன்று இருக்கவே இருக்குது. கேரக்டர்ஸ் இன்ட்ரோ ஆல்ரெடி ஐகானிக் கேரக்டர்ஸ், அப்படியே ஒரு ஸ்மூத்தான ரைடு, ஒரே ஒரு மிஷனு அன்அக்காம்ப்ளிஷபிள்னு நினைக்கிறப்ப, கிட்டத்தட்ட மிஷன் இம்பாசிபிள்னு நினைக்கிறப்ப ஹீரோ அதை ட்ரைனிங் செஷனில் செஞ்சு காட்டுறாரு. அண்ட் தென் மொத்த ஃபோர்ஸுமே ரெடி ஆகுது, நம்பிக்கை வச்சு இன்ஸ்பயர் ஆகி ரெடி ஆகுறாங்க. அண்ட் தென் போகிறாங்க, அங்கே பிளான்ஸ் டைனமிக்காக மாறுது. அப்படி மாறுறப்ப எந்த ஃப்ரெண்டை இழந்தானோ ஃப்ரெண்டோட பையனே காணோம், அதுக்காக திரும்பி ஹீரோ போகிறது. இந்தமாரி டைனமிக்காக அந்த பிளானை தாண்டி தாண்டி அடுத்தடுத்த ஸ்டேக்ஸ் நகர்ந்து அழகாக போகும். இல்லை ஸ்டேக்ஸ் ஏறிட்டே போகல, இல்லை அப்படி ஒன்றும் இல்லவே இல்லை. அந்த திடீர்னு ஹீரோ வந்து ரேசிங்கே பண்ணக்கூடாதுன்னு ஒரு முட்டு மருந்து வைக்கிறாங்க. அதே மாரி இல்லை நான் செத்தாலும் ரேஸ் டாக்கில் தான் சாகுங்கிற மாரி அட்மெண்ட்டாக இருக்க ஒரு ஹீரோ. கொஞ்சம் எலமெண்ட்ஸ் ஆஃப் ரஷ்ஷு எனக்கு ஞாபகம் வச்சு, நான் ரஷ் பார்த்து மிகப்பெரிய ஃபேன் நான். ஸோ ரஷ் மாதிரி ஒரு படத்தெல்லாம் பார்த்துட்டு எனக்கு இந்த படம் பார்க்குறப்ப இட்ஸ் நாட் தட் மச் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு ஃபிலிம் மேக்கிங் கிராஃப்டாக, ஒரு ரேசிங்கோட லெகசியாக எந்த இடத்துலையுமே அது ஒரு ஸ்டாண்டர்டாகவே எனக்கு நிற்கலை. ஒரு சப்பாரான கிட்டத்தட்ட ஒரு நீட் ஃபார் ஸ்பீட் கேமை எடுத்து ஒரு படம் பண்ணப்போ எப்படி கொஞ்சம் சுமாரான படமாக இருந்துச்சோ, நான் சொல்கிறது ஸ்டோரி வைஸ், அந்த மாதிரி ஒரு சுமாரான ஒரு படமாக ஆயிடுச்சோ F1 அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து, எங்களோட கருத்து. செகண்ட் ஹாஃப் போக போக ஓகே 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 ஓகேன்னு இருந்துச்சு, படம்லாம் முடிஞ்சிடுச்சு. இன்ஃபேக்ட் என் கூட பார்த்தவங்களாம் சொன்னாங்க, என்னங்க பிராட் பிட் சாகவே இல்லை, அதுதான் இருக்கிறதுல பிக்கஸ்ட்டு டார்க் காமெடி. இப்படி பேசிகிட்டு இருந்தாங்க, ஹீஸ் ஃப்ளையின்லான்றாங்க. ஓகே தலைவர் முடிஞ்சிடுச்சு, ஃபஸ்ட்டே வந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து அப்படியே நேரம் முட்டி சொறி சித்துறாருன்னு நினச்சேன். என்ன இவ்வளோ ட்ராமா கொடுத்தாங்க, சாகவே இல்லைங்கிற மாரி பிராட் பிட் சாகாததெல்லாம் வருத்தமாக மாறிச்சு. அது கொஞ்சம் வியர்டாக ஃபன்னியாக இருந்துச்சு டார்க் காமெடி லெவலில். பட் இதை எடுத்து ஓரம் வச்சிட்டோன்னா, ரஷ் பார்க்குறப்ப நமக்கு ஒன்று இருக்கும்ல, ரஷ்ஷும் இதே மாதிரி தான், டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸ், டிஃப்ரெண்ட் கிராண்ட் ப்ரீலாம் ஆடுவாங்க. பட் ஆனால் அந்த ரெண்டு ஐகானிக் கேரக்டர்ஸ் அவங்களுக்குள்ள ஏன் கிளாஷ் ஆகுது, எப்போ ஒருத்தர் தோண ரெஸ்பெக்ட் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் என்னவா இருந்தாங்க, அவங்களோட எண்டு என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அடங்கிய ஒரு 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 கம்மிங் ஆஃப் ஏஜ் ஜான்ரா மாதிரி ஒரு அழகான ஒரு லைஃபே நம்ம காட்டிடுவாங்கள்ல. இந்த படம் லைஃபெல்லாம் காட்டுவேண்ணா, ஒருத்தர் வாழ்க்கையோட பிரச்சனைலாம் சால்வ் பண்ணுவேண்ணா, அதெல்லாம் நான் கேட்க வரல. ஒரு எங்கேஜிங்கான ஒரு டீம் ஸ்பிரிட்டாக ஒரு லிஃப்ட் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருந்துச்சு, அது கூட அது இல்லை. கடைசியில் ஹீரோட ஃப்ரெண்டுமே கொஞ்சம் ஃபாலோ அவுட்டில் இருக்காங்க. கன்வின்சிங்கான ஒரு ஜெல்லு இல்லை திரும்பி டீமுக்குள்ளே. டீமில் இருக்க ஒரு போர்ட் மெம்பரே டீமை காலி பண்ணி விற்கணும், ப்ராஃபிட்டபுளாக வாங்கணும், திரும்பியும் வேறு அவனுக்குன்னு ஒரு டீம் உருவாக்கி அதில் அவன் இன்வெஸ்ட் ஆகணும்லாம் நினைக்கிறாங்க. அந்தமாதிரி பாலிடிக்ஸ், கார்பரேட் எஸ்பெனாச்சுன்னு என்னமோ சொல்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ஃபிலிம் லாங்குவேஜ் லெவலில் ஒரு ஊர்கா ஒரு தொட்டு அப்படிங்கிற லெவலுக்கு கடந்து போயிட்டாங்க. தவிர அது சுற்றி நடந்த ட்ராமா, இவங்க ஹியூமன்ஸை வச்சு பண்ண மெலோ ட்ராமாவுக்கு பதிலாக இவங்க அந்தமாரி ஒரு பொலிட்டிக்கல் எஸ்பெனாஜ் ட்ராமா பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கூட நல்லா இருந்திருக்கும். ஸ்டேக்ஸ் ஆர் ஹை, ஓகே வாட் த ஃபக் இஸ் ஹேப்பனிங். டீமுங்கிறது ரேசிங்கை தாண்டி காஸ்டன் அந்த மொத்த க்ரூ எப்படி ஒர்க் பண்ணுது, ஒரே ஒரு சின்ன எலமெண்ட் தான் வச்சுருந்தாங்க. அந்த பிட் ஸ்டாப்பில் ஒரு க்ரூவோட டீம் ஒர்க் எவ்வளோ முக்கியங்கிறதுக்கு ஒரு சீன் சொதப்பின மாதிரி, அப்புறம் அதில் வந்து லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டு பெட்டராக ஆகிற மாதிரி. அதில் கூட ஒரு கிரிஞ்சு டைலாக், இந்த மாதிரி நிற்காத, பிகாஸ் எனக்கு நானே நின்றுப்பேன், நீ இப்படி பண்ணுறதால என்னால் எனக்கு நானே பேச முடியாதுங்கிற மாதிரி தெரியுங்கிற மாதிரி ஒரு விஷயம். எனக்கெல்லாம் ஹீரோ வேறு, அவர் வயசான பிராட் பிட் வேறு, ஓகே திஸ் இஸ் த ஏஜ் ஆஃப் ஃபெமினிசம், வி ஷுட் அக்செப்ட் திஸ், சாரி மான அப்பாலஜி சார் பண்ணிருக்கேன். எனக்குலாம் ஒன்றுமே புரியல. யூ கேன் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் அப் ஃபார் அ ஹியூமன் பீயிங், வெதர் தே ஆர் மேல் ஆர் ஃபீமேல் ஆர் எனி திங். அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் ஆஸ்பைரிங்காக யாரோ 2 பேர் வார்த்தை சொல்கிறாங்க, ஓகே இவருக்கு அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லைங்கிறத தாண்டி கடந்து போனாலும் என்னமா மென்டார் பண்ணுறாரு, டீமை என்னவா ஷேப் அப் பண்ணுறாரு, அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங்கான டீம் பில்டிங் எக்ஸசைஸ் சொல்லுவாங்களா, அது எதுவுமே இல்லை. அடமெண்ட்டாக இருக்காப்புல, நான் வண்டியை ஓட்ட மாட்டேன் நிற்கிறாப்புல, அதனால டீம் அவங்க என்ன கேட்குறவங்க கொடுத்து தொலையாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஃப்ரெண்டுங்கிற ஓனருங்கிற லெவரேஜால் இஷ்டத்துக்குன்னு பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஆக மொத்தம் டீம் பில்டிங் எக்ஸசைஸாக, டீம் ஒருத்தங்க ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு மதிப்புத்தக்க ஒரு இடமா இருக்கானே இல்லை. தலையை வந்து ஸ்ட்ராட்டஜி சொல்கிறான், அட்டாக்கிங் பண்ணலாம், அதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி, க்ரே ஏரியாஸ் இருக்குன்றான். அதுக்கு வேல்யூவாக பண்ணால் முதல்ல ஃபினிஷ் பண்ணுன்றாங்க, ஃபினிஷ் பண்ணிட்டு வந்து கேட்குறாப்புல, இங்கே ரீடிசைன்லாம் பண்ணுறாங்க. திடீர்னு எஃபிஷியண்ட்டாக காரே மாறிடுது. எதனால் மாறுது, என்ன மாதிரி அவங்க சிமுலேட் பண்ணி காமிச்சாங்க, என்ன அது சின்ன ட்வீக்கிங்னால என்ன மாதிரி ஆகுது, அப்புறம் என்னென்னமே அது மாதிரி அது அட்டாக்கிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி ஆக்குறாங்க,
அதெல்லாம் ஒன்றுமே தெரியல. அப்படியே வேகா அப்படியே டன்னு கடந்து போகுது. ட்ரை பண்ணுறாங்க, கேம்லாம் முடிக்குது, சீக்கிரம் வராங்க. திடீர்னு நம்ம செகண்ட் ஹீரோ மட்டும் ஃபர்ஸ்ட் ரொம்ப ஸ்டார்ட்டில் ஃப்ரண்ட்டில் போனால் போதும், மீதி இருக்கவங்கள அட்டாக் பண்ணி டிஃபென்ஸ் பண்ணி பின்னாடி வரவங்க லேப்ஸஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணி கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டர்ட்டி கேம் ஆடுற மாதிரி ஹீரோவை காட்டுறாங்க. அதோட நுவான்சஸ் என்ன, ஒரு ரேசிங்கே பார்க்காத ஒரு ஒரு ஆடியன்ஸ்க்கு இது ஓரளவுக்கு புரியுமா என்ன சொல்ல வராங்கன்னு. அகெயின் எல்லாமே கிரே ஏரியா. பார்த்தா பாரு, நான் எடுத்தது தான் படம், பார்த்தா ஒரு பிடிக்கலாட்டி ஓட்டி பாருங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் மனப்பான்மையிலே ஒரு படத்தை எடுத்துட்டாங்களோன்னு தோணுது. ஐ திங்க் அமேசானும் ஆப்பிளும் இந்த இடத்துல தான் கொஞ்சம் கற்றுக்கணும். நோ மேட்டர் வாட், a film is a film and a TV movie or web series is another thing. ஸோ நீங்கள் ரெண்டுத்தையும் கொலாப்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி கூட இதை பார்ப்பாங்க. ஒரு எல்லாம் ஒரே ஆடியன்ஸ் தானே, ஒரே காசு தானே கட்டுறாங்கங்கிற மாதிரி அந்த மைண்ட் செட்டுக்கு போகாமல் ஃபிலிம் ஆடியன்ஸ்க்கு என்ன வேணும் அண்டு டிவி ஆர் ஓடிடி ஆடியன்ஸ்க்கு என்ன வேணுங்கிறத புரிஞ்சு பார்த்து ஸ்ப்ளிட் பண்ணி ஒர்க் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்குமோன்னு தோணுது. இதனோட ஹம்பிள் கருத்து. அகெயின் இன்னொரு கருத்து, அவ்வளோதான். கம்மிங் பேக் டு த மூவி, எனக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்துச்சு, போரிங்காக தான் இருந்துச்சு, லேகிங்காக தான் இருந்துச்சு. ஆனால் ஓவராலாக அந்த ஒரு சின்ன பையன் திடீர்னு அவன் விட்டு கொடுத்து ஹீரோ ஜெயிச்சு நான் எவ்வளோ கப்பு ஜெயிப்பேன், நீ இப்போ ஜெயிச்சுக்கோன்னு சொல்கிறதா. அகெயின் ஒரு ஹீரோ எலமெண்ட்டாக இப்போ யார் ஹீரோ, யாருக்கு யாருக்கும் ஹீரோக்கும் செகண்டரிக்கு எதனால் அந்த ஒரு ஒரு கோல்ட்னஸ் இருக்குது, ஏன் அந்த திடீர்னு ரெஸ்பெக்டாக மாறுது, ஒரு ஒரு பிரதர்ஹுட் வரணும்ல, ஃபீலிங் வரணும்ல, அது ஏன் வருது, எல்லாம் ரொம்ப ரேராக. சில நுவான்சஸ் இருக்குது. ஹீரோ செகண்ட் ஹீரோவாக கற்றுக்கிறான், புரிஞ்சுக்கிறான், மேபி ஹீரோ சொல்கிறத கேட்டுருந்தா இங்கே நம்ம ஆக்சிடென்ட் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறான். அதுமாதிரி நுவான்சஸாக சில எலிமெண்ட்ஸ் இருக்குது. திடீர்னு ஹீரோ தூக்கிட்டதுக்கப்புறம் அதே ஹீரோ ஓட்டுற அதே ப்ராக்டிசஸ்ஸு, அதே மாதிரி பால் ப்ராக்டிசஸ், ஓல்டு செஷன்ஸு, ஓல்டு மாடல் ஓல்டு ஸ்கூல் சொல்லலாம், அந்த மாதிரி விஷயம். மொத்த டீமே ரன்னிங் ஓடுறது, அதெல்லாம் ஏன் பண்ணுறான் திடீர்னு, ஏன் ஒய் இஸ் இன் ஃபுட் ஸ்டெப் ஆஃப் ஹீரோவோட பழைய அந்த ரேசிங் வீடியோவில் எடுத்து பார்க்காது என்ன கற்றுக்கிறான், என்னவா பேசுகிறான், இன்ட்ராக்ட் பண்ணுறான், மைண்டில் என்ன ஓடுது, எதுவுமே நம்மளை புரிஞ்சிக்க முடியல. இதெல்லாம் ஒரு 1 டைமென்ஷனில் அது நடக்குது, இது நடக்குது, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, சுபம் அப்படி மட்டும் முடிச்ச மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்கலாம். ஹான்ஸ் ஜிம்மர் ஸ்கோருன்னு நான் நினச்சேன், அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் அது டச் ஒன்றும் பெருசாக இல்லை. வாவ், ஹான்ஸ் ஜிம்மர் போடுற மியூசிக்கா டிங் ஒய்யாலா அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. ஒரு எலமெண்ட் திடீர்னு இன்ட்ரெஸ்டில் ஞாபகம் வரும். இன்ட்ரெஸ்டில் வந்து அந்த ஃபஸ்ட்டு இன்னொரு எக்ஸோ பிளானட்டுக்கு போவாங்கள்ல, ஒரு தண்ணியாக அலை மாதிரி அடிக்குமே, இட்ஸ் நாட் மவுண்டெயின்ஸ் வேவ்ஸ்ன்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்கள்ல, அந்த இடத்துல ஒவ்வொரு செகண்டுக்கும் டன் 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 அப்படின்னு ஒரு மியூசிக் வரல, கிட்டத்தட்ட அந்த சிமிலராக அது ஸ்டார்டிங் மாதிரி இதில் ஒரு பிஜிஎம் இருந்துச்சு. என்ன தலைவன் ஃப்ரெஷ்ஷாக அதே எக்ஸ்ப்ளோர் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மேபி ஹேண்ட்ஸ் மட்டும் வந்து இன்னும் கொஞ்சம் சவுண்ட் டிசைனிங் மீதி மற்ற மியூசிக்கல் பிஜிஎம்ஸ் ஓகே, பட் ஆனால் ஒரு ஹேண்ட்ஸிமரோட பிஜிஎம் ஒரு ஹால்மார்க்காக ஒரு ஸ்டாண்டர்டான ஹேண்ட்ஸிமர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பிஜிஎம்ஸ் இதுவான்னு கேட்டால் கிடையாது. ஒரு நாளாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயம் அதை புதுசாக இன்னும் இன்னோவேட்டிவ் ஏதாவது பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஸோ ஓவராலாக செகண்ட் ஹாஃபாலேயே முழுக்க ஃபஸ்ட் ஹாஃப் நல்ல டேக் ஆஃப் ஆகி அழகான கேரக்டர்ஸ், பிராட் பிட்டு, எலிவேஷன் எல்லாம் சூப்பராக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் அப்படியே கிராஷ் லேண்டிங் ஆகி தேய்ச்சி அப்படியே போய் ஒரு ரஃப்பான ஒரு லேண்டிங்கில் போய் விட்டுருக்கு இந்த F1 மூவி. இட்ஸ் நாட் அ ஸ்மூத் சைலிங், இட் வாஸ் நாட் அ ஸ்மூத் ஜேர்னி. அண்ட் படம் முடிச்சதுக்கப்புறம் நினச்சது ஒன்று தான், இந்த ஹைப்புக்கு இந்த படம் வந்து பார்த்ததுக்கு நம்ம மேகனுக்கு இதே காசு மேகன் 2.0 கொடுத்துருந்தா பக்கத்து ஸ்க்ரீனில் இதோட பயங்கரமாக ஒவ்வொரு எலமெண்ட்டும் நாம் புரிஞ்சு, அது நான் F1 பார்த்ததில்ல, F1 ரேசிங்கும் தெரியாது, மேகன் 2.0 பார்த்துருந்தா ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒவ்வொரு மட்டுக்கும் கத்தி சிரிச்சு என்ஜாய் பண்ணியிருப்போம்னு எனக்கு தோணுச்சு. ஸோ திஸ் இஸ் மை ஹம்பிள் ஒப்பீனியன். நானும் மேகன் பார்க்கல, சப்போஸ் அதை பார்த்தேன்னா அதை பற்றியும் பேசி நான் ரேண்ட் போட்டு நான் வீடியோ போடுறேன். ஸோ திஸ் இஸ் த ஓவரால் F1 மூவி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. எங்களுக்கு இப்படி தான் இருந்துச்சு. ஹோப் யூ என்ஜாய் திஸ். உங்களுக்கு நான் பண்ணுற பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். நான் இன்னும் வேறு ஏதாவது படத்தோ இல்லை சீரியஸையோ பற்றி பேசணும். இப்போ ஸ்குவிட் கேம் வேறு ஆரம்பிச்சிருச்சு. ஸ்குவிட் கேம் இப்போ தான் 2 எபிசோட் பார்த்தேன், அதில் எனக்கு கொஞ்சம் நொந்து போச்சு. ஓகே அவ்வளோதான், சீசன் 3 இழுத்து மூட போகிறாங்க, ஃபைனல் சீசன் சுமார் தான் தெரிஞ்சிச்சு. அதனால் ஒவ்வொரு எபிசோட்லாம் பிரேக்கப் பண்ணணும்னு ஆசையே வர மாட்டேங்குது. சுத்தமாக நாட் அட் ஆல் இன்ட்ரெஸ்டட். இன்னும் நான் முடிஞ்சால் பிஞ்ச் வாட்ச்லாம் பண்ணிட்டு ஸ்குவிட் கேம் பற்றி ஒரே வீடியோவாக சிம்பிளாக போட்டு முடிச்சிடுறேன். இட்ஸ் நாட் ஒர்த் டு ரேண்ட் ஈச் அண்ட் எவ்ரி எபிசோட். இல்லை உங்களுக்கு அப்படி வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, எந்த மாதிரி சீரீஸ் எந்த மாதிரி வேணும்னு. அதையாச்சும் அந்த லீக்கில் நான் அந்த லெவலில் பார்த்து நான் கொடுக்குறேன். ஜூலை மாதம் நிறையா இருக்குது. சூப்பர்மேன் போட்டு பொழக்கிறதுக்குனே அவன் வந்துக்கிறான் அமெரிக்காவிலேருந்து. பிடிக்கிறோம், பார்த்து போலன்னு முழக்கிற ஜேம்ஸ் கவுன்னு அப்படியே குழி தோண்டி போச்சு பால் ஊற்றுறோம். இதுதான் சம்பவம் ஃபார் ஜூலை. இது இல்லாமல் நிறையா படமும் வருது.
ஸோ ஜூலை இஸ் கோயிங் டு பி வெரி ஹெக்டிக் அண்ட் எங்கேஜிங். ஸோ படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். நிறைய என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் கூடி சீக்கிரம் மானிட்டைஸ் பண்ணி நம்ம ஒரு கம்யூனிட்டியாகவே வளர முடியும். ஓகே, உங்கள் சஜஷன்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் அண்ட் வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு வந்து ஒரு கிரிட்டிசிசம் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஐ வில் ரீட் த்ரூ ஆல் த கமெண்ட்ஸ். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மை எண்ட். இன்னும் நடவடிக்கை சந்திக்கிறேன். பை சி ஆல், பீஸ் அவுட்.